ரைட். ஓகே தானே தீபிகா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைகளுக்காக நாங்கள் இக்கணினிகளை பயன்படுத்த முடியும். இதில் நாங்கள் பார்த்தோம்டா விலை, அளவு, கொள்திறன், வேகம், மின் நுகர்வு என்பன குறைவாக காணப்படுகின்றது. அதாவது less expensive, small size, small capacity, less speed and less power consume என்று சொல்லுவோம். அடுத்ததாக இந்த சிறு கணனியினுடைய வகைகளை பார்ப்போம். அடுத்தது வகை. நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற சிறு கணனிகளுடைய வகைகளை பார்த்தோமானால் முதலில் இதை ஹோல் இன் ஒன் சொல்லப்படும். ஹோல் இன் ஒன் சொல்லப்படுகின்ற போது எல்லாம் ஒன்றிணைந்து காணப்படுகின்ற கணனியாக இது காணப்படுகின்றது. இதற்காக தனிய சிபியு அல்லது அப்படி காணப்பட மாட்டாது. எல்லாம் மானிட்டர், சிபியு எல்லாமே ஒரே பகுதியாக காணப்படும். இவை இப்ப நிறுவனங்களிலேயும் பயன்படுத்தப்படுகின்றது. இரண்டாவதாக ஸ்மார்ட் போன். அப்ப ஸ்மார்ட் போன் ஊடாகவும் நாங்கள் ஏராளமான கணித்தல் செயற்பாடுகள் கணினி போன்று பயன்படுத்துகின்றோம். இது இரண்டாவது. மூன்றாவது வழியை நாங்கள் பார்த்தோம்டா பிசி, டெஸ்க்டாப் பிசின்னு சொல்லுவோம். அதாவது பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் சொல்லப்படுகின்ற போது மேசை கணனிகளாக இவை காணப்படுகின்றன. அடுத்ததாக இதுல நாங்க ரெண்டு கணனிகளை பார்க்கலாம். இதே நோட் புக்னு சொல்லுவோம். கையின் அளவு காட்டப்பட்டிருக்கு பாருங்க. இது அளவில் சிறியதா இருக்கும் இதனை விட. அதாவது இது நோட் புக் கணனிகளாக இருக்க போகுது. இதனை நாங்க லேப்டாப்னு சொல்லுவோம். இதனை நோட் புக்னு சொல்லுகின்றோம். நோட் புக் லேப்டாப்பை விட வினைத்திறன் குறைந்ததாகவும் விலை குறைந்ததாகவும் அளவில் சிறியதாகவும் காணப்படும். இலகுவாக காவி செல்லக்கூடியதாக காணப்படும். ஆனால் லேப்டாப் அதனை விட கொஞ்சம் கூடியதாக, அதாவது வேகம் கூட, விலை கூட, அளவில் பெரியதாக காணப்படும். அடுத்ததாக நாங்க பார்த்தோம்னா டேப் சொல்லுவோம். இவ்வாறான இந்த டிவைசஸ் நாங்கள் பொதுவாக காவி சென்று பயன்படுத்தக்கூடியதாகவும் ஸ்மார்ட் போன்களை விட அளவில் பெரியதாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்க பார்க்க போகின்றோம் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தல். இப்ப தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த நாலாவது எக்ஸாம்பிள்ஸ் எழுதி கொள்ளுவோமா தீபிகா? முதலாவது எழுதி கொள்ளுங்க. ஸ்மார்ட் போன் தமிழ்ல எப்படி சொல்லுவீங்கடா? ஸ்மார்ட் போன் இல்ல மிஸ், இந்த பெயர்களை எங்களுக்கு இங்கிலீஷ்ல எழுதி கொள்ளலாம் எக்ஸாம் பேப்பர்லயும். அதுக்காக ஓகே. அப்ப ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர், ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர், ALL, ஆல் இன் IN ஒன் கம்ப்யூட்டர், ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர். நீங்க ஏன் இங்கிலீஷ் மீடியம் எடுக்கல? இல்லையா? ரைட். அது ஒரு சிக்கல. நான் ஸ்கூல் வழிய மீடியம் இல்லையண்டா. ஆனா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ICT நீங்க இங்கிலீஷ்ல படிக்கிறது தான் பேர்த்தா இருக்கும். என்ன இங்கிலீஷ்ல தானே, இங்கிலீஷ்ல இருக்கிற டேர்ம்ஸுகள் தெரிஞ்சாதான் நீங்க முன்னேறி கொண்டு போகலாம். தமிழ்ல படிச்சு விளங்காத தானே. டீச்சர்ஸுமே அப்படி இருக்காங்களோ தெரியல. ஸ்கூல் வழியா ICTக்கு தமிழ படிப்பிச்சு என்ன பிரயோசனம்? இங்கிலீஷ்ல தானே இனி மாடர்ன் வேர்ல்டுல போக வேண்டியிருக்கு. ரைட். ஓகே. அடுத்தது ஸ்மார்ட் போன். இவை இப்ப நிறுவனங்களிலேயும் பயன்படுத்தப்படுகின்றது. இரண்டாவதாக ஸ்மார்ட் போன். கையின் அளவு காட்டப்பட்டிருக்கு பாருங்க. இது அளவில் சிறியதா இருக்கும் இதனை விட. டெஸ்க்டாப் பிசின்னு சொல்லுவோம். ஸ்மார்ட் போன். அடுத்தது டெஸ்க்டாப் பிசி. டெஸ்க்டாப் எழுதுவீங்களா? DESKTOP. டெஸ்க்டாப் பிசி. அதாவது பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் சொல்லப்படுகின்ற போது மேசை கணனிகளாக இவை காணப்படுகின்றன. அடுத்ததாக
இதுல நாங்க ரெண்டு காணிகளை பார்க்கலாம். கம்ப்யூட்டர், இதே நோட் புக்னு சொல்லுவோம். நோட் புக். கையின் அளவு காட்டப்பட்டிருக்கு பாருங்க. இது அளவில் ஒன்று சிறியதா இருக்கும் இதனை விட. இதை விட இது நோட் புக் காணிகளா இருக்க போகுது. இதனை நாங்க லேப்டாப்னு சொல்லுவோம், இதனை நோட் புக்னு சொல்லுவோம். நோட் புக், லேப்டாப், டேப். நோட் புக், லேப்டாப், டேப். சொல்லுங்க. ரைட், ஓகே. சொல்லுவோம். இவ்வாறான இந்த டிவைசஸ் நாங்கள் பொதுவாக காவி சென்று பயன்படுத்தக்கூடியதாகவும், ஸ்மார்ட் போன்களை விட கம்ப்யூட்டர் என்று சொல்லப்படுகின்ற போது முதலாவது ஒத்திசை கணனிகள், அனலாக் கம்ப்யூட்டர் சொல்லுவோம். அனலாக் கம்ப்யூட்டர் சொல்லப்படுகின்ற அடிப்படையில இருக்கிறது என்ன, ரெண்டு பகுதி இருக்கு. சரி, ரெண்டு பகுதியா மூணு பகுதியா? ரெண்டு ஒத்திசை கணனிகள் சொன்னா அனலாக் கம்ப்யூட்டர் சுற்றாடலில் உள்ள மாற்றங்கள், அதாவது கதி, வெப்பம், அமுக்கம், வெளிச்சம், வேலரவு போன்ற ஒத்திசை சைகைகளை இனங்கண்டு தொழிற்படும் கணனிகளை குறிக்குமா. இது சுற்றாடலுக்கு ஏற்ற விதத்துல மாற்றிக்கொள்ளக்கூடிய முறையில இருக்கக்கூடிய கணனிகள் தான் ஒத்திசை. ஒத்திசைன்னு சொன்னா தமிழ்ல என்ன விளங்குவீங்க? ஒத்திசைன்னு சொன்னா அட்ஜஸ்ட் பண்றது என்ன, ஒத்திசைஞ்சு போறது ஏன்னா, ஒத்திசைஞ்சு போறது. அந்த மாதிரியான கணனிகள், அதாவது இலத்திரனிய உபகரணங்கள், சரியா, டெக்னாலஜிகள். இதுல உதாரணமா போட்டிருக்கு பாருங்க, கதிமானி. புலனி உள்ள வீதி விளக்குகள், என்னது, ரோட் சிக்னல்ஸ், வானிலை அளவு பொறிகள், டெம்பரேச்சர்ஸ், என்ன, இவங்க எல்லாமே ஒத்திசை கணனிகள். ஒத்திசை கணனிகளுக்குள்ள சொல்லக்கூடிய விஷயம் என்னென்ன பாருங்க. நாங்க இந்த காற்று ஃபீவர் செக் பண்ணுவோம் தானே, தெர்மாமீட்டர்னு சொல்லுங்க. ஏன்னா அது இப்ப கமக்கட்டுக்குள்ள வைக்கிற மாதிரி ஒன்று வந்திருக்கு. அது இப்பதான் வந்தது. என்ன, முதல் வந்தது நாக்குக்குள்ள வைக்கிற மாதிரி, இப்ப கைக்குள்ள வைக்கிற மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரியான அதையுமே கணனி என்று சொல்றோம். ஏதோ ஒரு சிக்கலான தொழிலை செய்யறதுக்காக பயன்படுத்துறோம். என்ன, அது போல இப்ப எல்லாம் ப்ரெஷர் எல்லாம் எப்படி பாக்குறோம், ப்ரெஷர், சுகர் எல்லாம் சின்னதா ஒரு மெஷின் ஒன்று இருக்கும். அதுல என்னது சுகர் பாக்குறதுக்கு டக்குன்னு இருக்கா பிளட் இருக்கா சுத்தி அதுலயே பார்க்கலாம் அவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, அவ்வளவு சுகர் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரியான எங்க சூழலோட செஞ்சு செய்யக்கூடிய வேலைகளுக்காக பயன்படுத்துற கணனிகளை தான் எப்படி சொல்லுவோம், ஒத்திசை கணனிகள். இது விளங்குதா உங்களுக்கு? எங்களுடைய இதை எழுதி கொள்ளுங்க, எழுதி கொண்டு விளங்கப்படுத்துறத கேளுங்க. பௌதீக காரணிகள், அதாவது கதி, வெப்பம், வெளிச்சம், வோல்ட் அளவு, இவ்வாறான அந்த பௌதிக காரணிகளை, சுற்றாடலில் உள்ள மாற்றங்கள், இவ்வாறான விடயங்களை உள்செலுத்தி செயற்படுகின்ற காரணிகளாக காணப்படுகின்றது. These computers use analog signals such as environment, pressure, speed and temperature. இங்கே நாங்கள் பார்ப்போமானால் சில கருவிகளை இதற்காக பார்க்கலாம். ஒத்திசை கணனிகளுடைய உதாரணமாக சில கருவிகளை நாங்கள் பார்க்க முடியும். கதிமானி, நாங்கள் வேகத்தை அளவிடுகின்ற கதிமானி, நாங்கள் மீட்டர் என்ன செய்யப்படும் மீட்டர் கம்பி ஆடுகின்ற அந்த கதிமானியாக நாங்கள் ஒன்றை பார்க்கலாம். இரண்டாவதாக புலனி உள்ள வீதி விளக்குகள், அதாவது சென்சஸ், ரோட் லேம்ப்னு சொல்லுவோம். பகல்ல அணையக்கூடியதாகவும் இரவில தானாக ஒளிரக்கூடியதாகவும் காணப்படுகின்ற புலனி உள்ள வீதி விளக்குகள். அது பகல் இரவன் சொல்வதை விட வெளிச்சம் கூடுகின்ற போது அணைவதாகவும் வெளிச்சம் குறைகின்ற போது எரிகின்ற விளக்குகளாக இவை காணப்படுகின்றது. அடுத்ததாக வானிலை அளவு பொறிகள், காற்றோட்ட வேகம், வெப்பநிலை, இவ்வாறான வானிலை அளவு பொறிகள் அளக்கின்ற விடயங்கள் காணப்படுகின்றது.
இதே நாங்கள் இன்னும் விடயங்களை நாங்கள் சொல்ல முடியும். அனலாக் டிவைசஸ், அதாவது ஒத்திசை சாதனங்கள் ஏராளமாக காணப்படுகின்றது. முன்னைய காலங்களில் நாங்கள் டேப் ரெக்கார்டர்னு சொல்லுவோம். வீடியோவை பதிவு செய்கின்ற டேப் ரெக்கார்டர் இருந்தது. ஆடியோவை பதிவு செய்கின்ற கேசட் பீஸ்ன்னு சொல்லுவோம், அவ்வாறான ரெக்கார்டர் இருந்தது. அதே மாதிரி முன்னைய காலத்தில் நாங்கள் ஃபிலிம் ரோல் பயன்படுத்தப்பட்ட கேமரா. இப்போது அவ்வாறான கேமராக்கள் பயன்பாட்டில் இல்லை அல்லது குறைந்து போயிட்டுன்னு சொல்ல முடியும். பிலிம் ரோல் பயன்படுத்தி நாங்கள் புகைப்படம் எடுக்கின்ற கேமராவெல்லாம் ஒத்திசை தொழில்நுட்பமாக காணப்படுது. ஃபிலிம் ரோல் கேமரா பார்த்துருக்கிறீங்களா தீபிகா? என்ன கேமரா மிஸ்? ஃபிலிம் ரோல் போட்டு படம் எடுக்கிற கேமரா பார்த்துருக்கிறீங்களா? ஃபிலிம் ரோல் போட்டு இல்லாட்டி டேப், டிவிடி டேப் டெக்குன்னு சொல்லுவோம் முந்தி. பார்த்துருக்கிறீங்களா படம் பார்க்கறது? அதுகள் வந்து டேப்போட இருக்கு. அதுகள் வந்து எப்படி ஒத்திசை கணனிகளா இருக்குமேன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த டேப்ல வந்து ஏதாவது நாங்க பிலிம் ரோல் போட்டோ எடுத்துட்டு பிலிம் ரோல் வந்து எப்படி கலட்டி எடுப்பாங்க தெரியுமா? இருட்டுக்குள்ளதான் கலட்டி எடுப்பினான். ஏன்னு சொன்னா தெரியுமா உங்களுக்கு? அதுல வந்து அந்த வெளிச்சம் பட்டுச்சுன்னு சொன்னா அந்த படம் வந்து அழிஞ்சிடும். அதுதான் ஒத்திசை கணனி. ஒத்திசை மீன்ஸ் அந்த சுத்தாடலோடு அதன் மாற்றங்களுக்கு ஏற்ப நாங்க பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜிகள். சரியா? அடுத்ததாக பாருங்க, இந்த ஒத்திசை சைகையை பாருங்க. ஒத்திசை சைகைன்னு சொல்லப்படுகின்ற போது ஒரு அலை வடிவில் காணப்படும். இவ்வாறுதான் ஒத்திசை சைகை, அதாவது அனலாக் சிக்னல்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஒத்திசை சைகையில சமிஞ்சைன்னு சொல்லுவோம், அனலாக் சிக்னல் சொல்வார்கள். இது வந்து ஒரு அலை வடிவில் காணப்படக்கூடியதாக காணப்படும். இதிலே நாங்கள் 2 உதாரணங்கள் ஒத்திசை கருவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதுல ஒரு அனலாக் கம்ப்யூட்டர் உண்டு. அதே மாதிரி அடுத்த இன்னொரு அனலாக் கம்ப்யூட்டர் இந்த வேகத்தை அளவிடுவதாக காணப்படுகின்றது. சைகைன்னு சொல்லப்படுகின்ற இந்த கம்ப்யூட்டர் பார்த்துருக்கிறீங்களா யாரு தீபிகா? அனலாக் கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் பார்த்துருக்கீங்களா? மிஸ் இது பார்த்து இல்ல, இது வந்து நீங்க இது கண்டிருக்கீங்களா? இல்ல, இது 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 நீங்க கண்டிருப்பீங்க. இது வந்து ஸ்பீடுக்கு பாவிக்கிறது. இப்போ வந்து வோல்டேஜ் அளவு பாக்குறதுக்கான ஸ்பீடுக்கு பாவிக்கிறது. இது நீங்க கண்டிருப்பீங்க. அங்க எல்லாமே இது வந்து ஸ்பீடுக்கு. இந்த ஸ்கிரீன் என்னத்தை காட்டு சொல்லுங்க பாப்போம். இந்த ஸ்கிரீன் வோல்டேஜ்களை இல்லாட்டி ஒரு கதியிட வேகத்தை அளக்குறதுக்கு இந்த மாதிரியான ஸ்கிரீன் உள்ள அந்த அலை வகைகளா போய் கொண்டிருக்கும். இது ஒரு வகையானது, இது ஒரு வகையானது. சரியா? ஓகேயா? அப்ப நாங்க இன்னைக்கு இதோட முடிச்சு கொள்ளுவோமா? அடுத்த கிளாஸ் பார்ப்போம். வேற ஒரு நாள் போட்டு கொள்ளுங்கடா. நான் இந்த உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இன்னொரு நாள் போட முடிஞ்சா நீங்க போட்டு கொள்ளலாம். எனக்கு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஃப்ரைடேஸ்ல வந்து மிஸ்ஸுக்கு டைம் இருக்கிறதில்ல. 9 மணிக்கு பிறகுதான் ஃப்ரைடே ஓகேயா இருக்கும். உங்களுக்கு 9 மணிக்கு ஓகேயா இருக்குமா? கஷ்டமா? 9 மணிக்கு கொஞ்சம் லேட்டுன்னு, டூ லேட். ரைட், ஓகே. சாட்டர்டே மாதிரி எப்போ உங்களுக்கு ஓகேயா இருக்கும்? சாட்டர்டேஸ்ல போடுறேன்னு சொன்னா சாட்டர்டேஸ்ல ஓகே. மார்னிங் உங்களுக்கு என்ன டைம்? மார்னிங் ஓகேயா இருக்கு. மார்னிங் எனக்கு ஒரு கிளாஸ் 9:30க்கு ஒரு ஆள் வீட்டை வருமா. 9:30 to 10:30. 11க்கு மாதிரி எடுத்தா உங்களுக்கு ஓகேயா இருக்குமா? ஓகே மிஸ். 11க்கு மாதிரி. அப்ப சரி, அப்ப சாட்டர்டே 11க்கு ஒரு கிளாஸ் போடுறேன். முடிஞ்ச வரை நான் உங்களை எக்ஸாமுக்குள்ள ஏதாச்சும் செய்ய பார்க்குறேன். நான் இதோட சம்பந்தப்பட்ட வீடியோஸ் கிரேட் 7 and 6க்கு படிப்பிக்கிறது இருக்கு. நான் அனுப்பினா நீங்க பாப்பீங்களா?
சரி மிஸ். பார்த்து நோட்ஸுகள் உங்களுக்கு ஏதாச்சும் எடுக்கக்கூடியதுகள் இருந்தா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே பாய், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மிஸ். ஓகே பாய்.